and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சமாதான பிரபுவாதமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்த உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய சமாதான பிரபுவாகி எங்கள் அன்பின் தகப்பனே, திருச்சபையாக குடும்பமாக நாங்கள் ஐக்கியமுடையவர்களாய் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த வாஞ்சை நிமித்தமாகவே பரிசுத்த பவுலடிகளார் கெஞ்சுகிற கெஞ்சலையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் என்னோடும் எங்களோடு பேசும் நாங்கள் சமாதானத்தை கொண்டு செல்லும் சமாதான தூதுவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 11 வசனங்களிலிருந்து பரிசுத்த பவுலடியாருடைய சிந்தனைகளை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு ஊழியனாக தான் உருவாக்கின சபைக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை அவர் எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார், ஆவிக்குரிய பிள்ளைகளை எவ்விதமாய் வழிநடத்துகிறார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆம், அவர் சந்தோஷத்தோடே திருச்சபையை நினைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறார், நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக நீங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பதை எண்ணி நானும் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அது ஒரு உலக பிரகாரமான பகிர்வை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரத்திலே உங்களுடைய அன்பிலே ஐக்கியத்திலே இணைப்பிலே மக்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்றதான அந்த சுவிசேஷ பணியிலே உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை, சேவையின் ஐக்கியம் இல்லை என்றால் தேவனுக்காக செயல்படும் ஒரு ஐக்கியம் வேண்டும் என்பதை குறித்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார். ஆம், பரிசுத்தவான்களுடைய சேவைக்காக அந்த ஐக்கியம் என்பது ஏதோ காப்பி குடித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ஐக்கியம் அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுக்காக தேவனுடைய மந்தையிலே ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய அந்த பணியிலே இந்த ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்பதாக அவர் கூறியதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இன்று இந்த 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே பவுலடிகளாருடைய ஒரு காரியம், திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுடைய தாழ்மையின் மாதிரியை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுலடியாருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கலக்கம் என்பதை விட அவரை வருத்தப்படுத்திய வேதனைப்படுத்திய ஒரு காரியம், பிலிப்பு சபையை பயமுறுத்தி வந்த பிரிவினைகள். 1வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த பிலிப்பு சபையினுடைய நல்வாழ்வுக்காக, அவர்கள் நண்பர்களாய் செயல்பட்டதற்காக, அவர்கள் தேவனுக்கான பணியிலே தங்களை இணைத்து கொண்டதற்காக, அவர்களுடைய சேவைக்காக, அவர்களுடைய மீட்புக்காக, அவர்களுடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி தேவனை வேண்டிக் கொண்ட பரிசுத்த பவுலடிகளார் இந்த 2வது அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுது சொல்லுகிறார், அங்கே பிரிவினைகளை பார்க்கிறார். பவுல் தன்னுடைய சபையின் நல்வாழ்விற்காகவும் நண்பர்களின் நலனுக்காகவும் பிரிவினையை நீங்கள் களைய வேண்டும் என்பதாக என சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மாதிரியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களிடத்திலே பிரிவுகள் உண்டு, உங்களிடத்திலே பிரிவுகள் காணப்படுகிறது. வேதனை தரக்கூடிய இந்த தேவையற்ற, இல்லையென்றால் வேதனை கொடுக்கக்கூடிய இந்த காரியத்தை உங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைக்கிறார் பவுலடிகளார்.
தான் உண்டாக்கிற பிலிப்பு திருச்சபை தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு திருச்சபை, ஐரோப்பாவிலே முதலாவது உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை இன்று தேவனை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். ஆகையினாலே இந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொன்னவர், இப்பொழுது என்னுடைய அந்த சந்தோஷம் குறைந்து வருகிறது, குறைபட்டு வருகிறது. ஆகினால என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்கள். எப்படி நிறைவு செய்ய போகிறீர்கள்? சொல்லுகிறார், ஏக சிந்தை ஏக அன்பு இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். கெஞ்சுகிற ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன். ஏக சிந்தையுடன் அன்புள்ளவர்களாய் நிறைந்து, இந்த கெஞ்சுதல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காதுகளிலே விழுகிறதா? இந்த கெஞ்சும் குரல் பவுலடிகளாருடைய குரல். இது பிலிப்பு திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும், இந்த பரிசுத்த திருவசனத்தை கரங்களிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் பவுலடிகளார் மூலமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த கெஞ்சுதல், ஐயா, ஏக மனது ஏக சிந்தை, ஒன்றையே சிந்திப்பது, வாதிடாமல் தர்க்கம் பண்ணாமல் ஒருவரை ஒருவர் பகைத்து கடித்து நரமாமிச பட்சினிகளாய் இல்லாமல் என் சந்தோஷத்தை கொஞ்சம் நிறைவாக்கிங்களா என்று கேட்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு நற்சாட்சி கொடுக்கக்கூடிய நற்கந்தமாய் காணப்படுகிறதா? தேவ வசனம் உன்னோடு பேசுகிறதா? உன்னுடைய சபை ஒரு சாட்சியின் சபையாக இருக்கிறதா? சாட்சியின் சபையாக இருப்பதற்கு இடையூறாக நீயும் நானும் காணப்படுகிறோமா? ஏக சிந்தை ஏக மனம். இன்றைக்கு அறிவு பெருத்திருக்கிற இந்த நாட்களிலே ஒரு சிறிய சம்பவமானாலும் காணொலியின் மூலமாக ஆலயத்திலே அடிதடி, குருவானவர் அடிக்கப்பட்டார், இல்லை என்றால் குருவானவர் அடிக்க பாய்ந்து சென்றார், இப்படிப்பட்ட படங்களை எடுத்து அனுப்பி தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிறார்களா, கனவீனப்படுத்துகிறார்களா? காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? தேவ அன்பு அங்கே இல்லை. தேவ அன்பு இருக்கும் என்றால் தேவனுடைய அன்பு எதற்காக வெளிப்பட்டது? உன்னையும் என்னையும் தேவனோடு கூட இசைவாய் இணைவாய் கட்டும்படியாக அல்லவா அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளாதபடியினாலே நீ சிந்தனையற்றவனாக நீ காணப்படுகிறாய். சபையில் எவ்வளவு பிரிவினை! ஒரு மனம் எங்கே போய்விட்டது? அன்பு எங்கே போய்விட்டது? உன்னுடைய பெருமை, மற்றவனை உன்னை விட தாழ்மையாக கருதுகின்ற குணம் உன்னுடைய சபையை ரெண்டுபடுத்தி இருக்கிறது அல்லவா? அருமையான சகோதரா சகோதரி, நீ நானும் சமாதான கற்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகின்ற பொழுது அங்கே விலை உயர்ந்த அஸ்திபார கற்கள், வெட்டி போடப்பட்ட கற்கள் அங்கே போடப்பட்டன. அந்த கட்டடம் வளர்வதற்கு சமன் செய்யப்பட்ட கற்கள் அங்கே ஆலயத்திலே கொண்டு வரப்பட்டன. வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஆலயத்தை கட்டுகின்றதான வேளையிலே ஒளியின் சத்தமோ, இரும்பு கருவிகளின் சத்தமோ அல்லது வேறு எந்த சத்தமோ கேட்கப்படவில்லை. என் ஆண்டவர் கட்டுகின்ற மகாபரிய இந்த ஆலயம் சமாதான பிரபுக்காக கட்டுகிறேன், இந்த ஆலயத்திலே எந்த சத்தமும் கேட்கக்கூடாது என்று சொல்லி அவன் வெளியே சமன் செய்யப்பட்ட கற்களை வெளியிருந்து கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்றாக இணைவாய் இசைவாய் கட்டுகிறான். இன்றைக்கு ஆலயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? ஆலயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? எடுப்பதற்கும் ஆலயத்திற்குள்ளாக வந்து சண்டை போடுவதற்காக வருகிறோமே, ஒவ்வொரு சிறு காரியத்தையும் பகையாக எண்ணி நாம் ஆலயத்தை அது பகையை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு இடமாக நாம் கருதி கூட்டங்கள் போடுவதும், அடிதடிகளில் இறங்குவதும், ஆகாத வார்த்தைகளை பேசுவதும் எவ்வளவு வேதனை அளிக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக, தேவனுக்கு பிரீதியாக இருப்பதா? இன்று நான் என் ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தில் ஏறெடுக்கின்ற என்னுடைய வார்த்தைகள் சிதைவை உண்டு பண்ணுகிறதோ, ஒற்றுமையை கெடுக்கிறதோ,
யோசித்துப்பார் தேவ பிள்ளையே. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஏக சிந்தை. ஏக சிந்தை. சிந்தை என்று சொல்கின்ற பொழுது லட்சணம், தெய்வீக லட்சணம் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? தெய்வீக லட்சணம் உடையவராக இருக்கிறோமா? இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது பவுலடிகளார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த லட்சணங்கள், அந்த பரிசுத்தமான குணங்கள், ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிற அத்தனை கனிச்சுளைகள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இல்லை என்றால் சுயநலக்காரனாக நான் இருக்கிறேனா? என்னிடத்திலே ஏக சிந்தை உண்டா? நம்முடைய சிந்தை, உங்களுடைய சிந்தையும் என்னுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையை அணிந்ததாக, தேவனுடைய சிந்தைக்கு உட்பட்டதாக நாம் இசைந்து செல்கின்றோமா? இந்த ஆண்டு அவன் வந்து விடக்கூடாது, இவன் வந்து விடக்கூடாது என்று சொல்லி நாம் ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது கூட தீயதான ஆலோசனைகளை செய்கிற கூட்டங்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? தேவனிடத்தில் சமூகத்திலே செபியுங்கள். தேவன் சமாதானக்காரனர். அவர் ஒருவராய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்று உனக்காக எனக்காக சமாதானத்தை கொடுத்தார். அந்த சமாதான தேவனுடைய ஆலய பிரகாரத்திலே சமாதான குறைச்சலான காரியங்களை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமோ? நீங்களும் நானும் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள். நான் கட்டுகிறேனா, இல்லை என்றால் கட்டடத்தை உடைத்து கொண்டிருக்கிறேனா? காரணம் சுயநலம், பெருமை, நான் பெரியவன், நீ சிறியவன், என் ஜாதி பெரியது, உன் ஜாதி சிறியது என்று சொல்லி இன்றைக்கு போட்டிகள் போட்டுக்கொண்டு நாம் தேவனுடைய நாமத்தை அபகீர்த்திக்குள்ளாக்குகிறோம் அல்லவா? ஒருவேளை தேவனுடைய ஆளுகை நாம் உதறி தள்ளுகின்றபடியினாலே, நம்முடைய ஆளுகைக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுக்கிறபடியினாலே இத்தனை வேதனைகள், இத்தனை சஞ்சலங்கள். இன்றைக்கு திருச்சபையானது திருச்சபையாக தெருவிலே வந்து வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான காரியம்! அவைகள் பரப்பப்படுகின்ற பொழுது என் தேவனுடைய நாமம், அங்கே ஜெய கம்பீரமான ஒரு நாமம் கனவீனப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அதைத்தான் நீங்கள் ஏக சிந்தை என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் பார்ப்போம் என்றால், ஏக சிந்தை என்பது கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன? தன்னையே மறக்கின்ற ஒரு சிந்தை. தன்னை மறந்து, தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிந்தை உன்னிலேயும் என்னிலேயும் வேண்டும். நான், எனது, என்னுடையது என்பதை தாண்டி கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே, அதுதான் தெய்வீக சிந்தை, அதுதான் ஏக சிந்தை. ஆண்டவர் இயங்குகிறார். இந்த சிந்தையை நீங்களும் நானும் தரித்திருக்கிறோமா? என்னை நான் முதன்மைப்படுத்தாது, என்னை மறைத்துக் கொள்ளுகிறேன், என்னை மறந்து விடுகிறேன், தேவ அன்பு வெளிப்படட்டும் என்று சொல்லி நீ நானும் தேவனுக்காக செயல்படும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆம், தன்னை வெறுக்கும் அன்பு, தன்னையே வெறுக்கும் அன்பு. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இதை வெளிப்படுத்தி காட்டினார். இன்று நீயும் நானும் பிறருக்கு காண்பிக்கின்ற அன்புக்காக எதை தியாகம் செய்கிறோம்? தியாகம் செய்யும் மனப்பான்மை இல்லாதபடியினாலே தான் நான் என்னுடைய சுயசித்தத்தை மேலோங்க செய்கிறேன். என்னை முதன்மைப்படுத்துகிறேன், என்னுடைய குடும்பத்தை முதன்மைப்படுத்துகிறேன், என்னுடைய ஜாதி ஜனங்களை முதன்மைப்படுத்தி நான் தேவனுக்கு மகிமை அல்ல, தேவனுக்கு வேதனையை கொண்டு வருகிறவனாய் நான் காணப்படுகிறேன். திருச்சபை என் நிமித்தமாய் பிளவுபடுகிறது. திருச்சபையிலே எதற்கு கட்சிகள், எதற்கு குழுக்கள்? தேவனை ஏகோபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஏன் இந்த கட்சி பேதங்களை காட்டி திருச்சபை என்று அலங்கோலப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏக அன்பு உள்ளவர்களாயிருங்கள். ஏக அன்பு. இந்த அன்பு அவர் முந்தி அன்பு செலுத்தினபடியினால் நாமும் பிறரிடத்திலே அன்பு செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். ஆம், அப்பொழுதுதான் நீயும் நானும் அவரை பின்பற்ற முடியும். கிறிஸ்து தன் வாழ்வில் இதை செய்து காட்டினார்.
நான் செய்வதைப் போல நீங்களும் செய்யுங்கள் என்பதாக சொன்னார். நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டாமா என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரா சகோதரி, இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாகிய ஏக சிந்தை, மற்றவர்களை பெரியவர்களை நான் எண்ணுகின்ற சிந்தை, மற்றவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதான அந்த கீழ்ப்படிதலின் சிந்தை, கற்றுக்கொள்ளும் ஒரு சிந்தை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு சிந்தை, சுயநலமற்ற ஒரு சிந்தை, சுயநலமற்ற ஒரு சிந்தை, கீழ்ப்படியும் சிந்தை, இதையெல்லாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பிறனுக்கான சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக 4வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். 5வது வசனத்திலே என்னுடைய சிந்தையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை தரித்துக் கொள்ளப்பட வேண்டும். அதை குறிப்பிடுகின்றதான வேளையிலே அங்கே தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்கிறாராம்? வெறுமையாக்குகிறார். பிறர் நிறையப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை வெறுமையாக்கின ஆண்டவர், பிறர் வெறுமையாய் போய்விடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் பெருமையோடு கூட என்னுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் சார்பாக சிறுமையை தரித்துக் கொண்ட ஆண்டவர். ஆம், வெறுமையாக்கினார் என்றால் தன்னை சிறுமைப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுத்தார். சிறுமையிலே சிறைப்பட்டு கிடக்கின்ற உன்னையும் என்னையும் பெருமைக்குரியவர்களாய் விசாலத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் சிறுமை அடைந்தார். காணப்பட்டார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். எங்கோ ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டு அவர் இயக்குகிறவராக அல்ல, மனிதர்களோடு மனிதராக அவர் காணப்பட்ட நிலையிலே இருந்தார். இன்று நீங்களும் நானும் காணும் சமுதாயமாக இருக்க வேண்டும். என் தேவனை காண்பிக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அன்பிலே, பண்பிலே, நீதியிலே, அன்பு செலுத்துவதிலே, பொறுமையிலே, தாழ்மையிலே என் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற காணுகின்ற ஒரு சமுதாயம், a visible society. நீ நானும் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எதை காண்பிக்கிறோம்? கிறிஸ்துவின் சிந்தையை காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? உன் வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் காணப்படுகிறதா? சபையும் ஐக்கியமும் உன் நிமித்தமாக ஒருமனப்பட்டு சாட்சியின் திருச்சபையாய் காணப்பட வேண்டுமே. ஐக்கியம் எங்கே? அன்பு எங்கே? சகோதர சிநேகம் எங்கே? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 133ஆம் சங்கீதத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லுகிறார். இந்த திருச்சபையானது ஐக்கிய கொள்ளுகின்ற பொழுது, ஏக சிந்தை, ஏக மனம், ஒற்றுமை இவைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? நன்மையானதாக இருக்கிறது, இன்பமானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? 3வது வசனத்திலே பனியை போல இருக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. 2வது வசனத்திலே சொல்லுகிறார், அது நல்ல தைலமாக இருக்கிறது, நல்ல தைலமாக இருக்கிறது, மனம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அது பனியாக இருக்கிறது, ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது, உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று திருச்சபையிலே அனலும் இல்லை ஆவியும் இல்லை என்று சொல்லுகின்றோம். ஏன் அவ்விதமாக நாம் சொல்லப்படுகிறோம்? ஏன் பிற திருச்சபைகள் நம்மை பார்த்த விதமாய் சொல்லுகிறது? ஒற்றுமையின்மை, ஒற்றுமையின்மை, ஒருமனம் இல்லை, ஏக சிந்தை இல்லை. எதற்கெடுத்தாலும் வாக்குவாதங்கள், எதற்கெடுத்தாலும் போட்டா போட்டிகள், எதற்கெடுத்தாலும் அடிதடி சண்டைகள். கிறிஸ்துவின் அன்பு முழுவதுமாய் அங்கே மறக்கப்பட்டு விட்டது. நீ தேவனுடைய ஆலயம், நம்மோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களும் தேவனுடைய ஆலயம். நாம் ஆலயமாக வெளியே செல்லுகின்ற பொழுது நீங்களும் நானும் ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். நம்மிலே அந்த நல்ல தைலம் வெளிப்படுகிறதா? நறுமணம் காணப்படுகிறதா? நற்கிரியை காணப்படுகிறதா? தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நல் எண்ணம், விருப்பம், சுவிசேஷத்தின் பங்களிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா?
அது மாத்திரமல்ல, உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார். எர்மோன் மலையின் மேலும் சியோன் பர்வதத்தின் மேலும் இறங்குகிற பனிக்கு சமானமாக இருக்கிறது. பனி இந்த 2 மலைகளுக்கும் ஒரே சீராகத்தான் கொட்டப்படுகிறது. ஒன்று உயர்ந்தது, மற்றது குட்டையானது. ஆனால் தேவன் கொடுக்கின்ற அவருடைய பகிர்ந்தளிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய விசாரிப்பு, அவருடைய கரிசனை யாவருக்கும் ஒன்றாக கொடுக்கப்படுகிறது. அந்த மலையிலிருந்து இறங்குகிற பனிகள் பூமியை நனைத்து ஜீவ விருட்சங்களை உண்டாக்குகிறது. ஒரு உயிர் உண்டாகிறது, உயிரோட்டம் காணப்படுகிறது, ஜீவன் காணப்படுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அனைவரும் நாம் ஒருமித்து இருப்போம் என்றால் அங்கே ஜீவன் உண்டாகிறது. இல்லை என்றால் அது ஜீவனற்றதாய் காணப்படுகிறது. ஐக்கியம், சகோதர ஐக்கியம் எங்கே போய்விட்டது? எத்தனை கோர்ட்டு வழக்குகள் திருச்சபைக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக, நிர்வாகத்திற்கு எதிராக. இவையெல்லாம் அவசியமா? யோசித்து பார்ப்போம். பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாயிருங்கள். கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்தவர்களாக இருங்கள். கை கட்டப்பட்டவராக உலக பிரகாரமான அதிபதியின் முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறார். சகல அதிகாரத்தையும் உடையவர், சகல ஆளுகையும் உடையவர். அந்த ஒரு கைதியாக பரிதாபமான நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். தனக்காக அவர் வாதிடவில்லை, தனக்காக அவர் யாரையும் கூட்டம் கூட்டவில்லை. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். தேவ பிள்ளையை உரிமை கோருகிறாயோ? உன்னுடைய எனக்குரியது என்று சொல்லி நீ பெருமை பாராட்டி உரிமை கொண்டாடுகிறவனாய் இருக்கிறாயோ? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார், எல்லாவற்றையும் தியாகமாக்கினார். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய ஒருமைப்பாட்டிற்காக நீ ஏன் அற்பமான இந்த பதவியை ஒருமுறை விட்டு கொடுக்கக்கூடாது? பிறர் வரட்டும் என்று சொல்லி ஏன் நீ வழி கொடுக்கக்கூடாது? இந்த தேர்தல் என்கின்றதான இந்த தேவையற்ற காரியங்களினாலே ஏன் மக்களுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெற வேண்டும்? உலகத்தார் கூட செய்ய முடியாத, செய்ய விரும்பாத காரியங்களை ஏன் திருச்சபையின் பிள்ளைகள் செய்ய வேண்டும்? அன்புக்குரிய தேவஜனமே, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, என் தேவன் மகிமைப்பட வேண்டும், என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஏக சிந்தையாக இருங்க, ஐக்கியமாக இருங்க, ஏக அன்புள்ளவர்களாக இருங்க, இசைந்த ஆத்துமாக்களாக இருங்க, ஒன்றே சிந்தியுங்கள். இருமனம் வேண்டாம், தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட வேண்டும், சுவிசேஷ பணி எந்த தடையும் இல்லாமல் நடக்கப்பட வேண்டும். கோடி கோடியாய் தேர்தலுக்காக செலவழிக்கின்ற திருச்சபையே, கோடி கோடியாய் ஆத்துமாக்கள் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக உன்னுடைய பங்கு என்ன? ஊழியக்காரன் என்று சொல்கின்ற பொழுது கேவலமாய், கீழ்த்தரமாய் பார்க்கிறோமே. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நீ தேவனுக்கான காரியங்களுக்கு நீ கொடுப்பதென்ன, தியாகம் என்ன? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் ஒருவரை மாத்திரம் நாங்கள் மாதிரியாக கொண்டு உம்மை எங்களிலே பிரதிபலிக்கத்தக்கதாக ஏக சிந்தை, ஏக மனம், ஒரே மனம், ஐக்கியம், அன்பு, இவைகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட உம்முடைய சிந்தையை நாங்கள் அணிந்து அதன் வழியாய் இந்த உலகத்திற்குள்ளாய் நாங்கள் உம்மை பிரசித்திப்படுத்த எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.